வட சென்னை 2 சார்? வட சென்னை 2 வட சென்னை 2ன்னு கேக்குறாங்க சார். வட சென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஓம் நம சிவாய. என்ன பாவா, நல்லா இருக்கீங்களா? மதுரை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க. என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர். நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்கிறேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்கள் அம்மா பிறந்த ஊர், மல்லிகாபுரம்ங்கிறது எங்கள் அப்பா பிறந்த ஊர். இந்த படத்தில் வர மாதிரியே எங்கள் அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்போது இங்கே இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை. அப்போ செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்கள் அம்மா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்கள் அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால் அவங்களால வர முடியல. எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்கே இருந்து அங்கே இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கள்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்கள் அப்பா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு வாங்கயா, இங்கே வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சி இங்கே வரணும். எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். செய்வீங்கள்ல? கண்டிப்பாக செய்யணும். நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்தேன் நான் ஆடுகளம் படத்தில் நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாக இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும்போதும் என்னை நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது.
இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனால தான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவ மேல கைய வச்சேண்டு வை, கொண்டே புருவேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தேட்டர் நினைக்கிறேன். அந்த தேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு. அங்கே தான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால் மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. இந்த இட்லி கடை ஒரு சாதாரண படம், சிம்பிளான படம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். செக் செக் செக். சார் ரொம்ப நேரமா நான் பேசுறதே எனக்கு கேட்கல சார், அதனால ஹை டெசிபல்லே பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல. வட சென்னை 2 சார், வட சென்னை 2 வட சென்னை 2னு கேக்குறாங்க சார். வட சென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும். நல்லபடியா பார்த்துக்கோங்க. குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1ஆம் தேதி திரையில சந்திப்போம் சார். மதுரை